வணக்கம். ஒரு விமான நிலையத்துல இல்லாத ஒரு நாட்டிலிருந்து வந்ததா சொல்ற ஒருத்தரை நீங்க சந்திச்சா என்ன செய்வீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கப்படாத மர்மத்தை தான் தோண்டி எடுக்க போறோம். இந்த கேஸ் ஃபைலுக்கு பேரு தாரெட் மர்மம். டோக்கியோ ஏர்போர்ட்ல மேப்லயே இல்லாத ஒரு நாட்டில இருந்து வந்ததா சொன்ன ஒரு மனிதரோட விசித்திரமான கதை இது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்ப்போம். சரியா, 1954 ஜூலை மாசம் டோக்கியோவோட ஹனேடா ஏர்போர்ட்ல எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க நடந்த ஒரு சின்ன பாஸ்போர்ட் செக் வரலாற்றோட பெரிய மர்மங்கள்ல ஒன்னா மாறும்னு அப்ப யாருக்குமே தெரியாது. இந்த டைம் லைனை கொஞ்சம் பாருங்களேன். மதியம் ஒரு சாதாரண பேசஞ்சரா வந்து இறங்குறாரு. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே விஷயம் ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரச்சனையா மாறிடுது. என்னதான் அங்க நடந்திருக்கும்? சரி, அந்த ஆள் யாரு, எதுக்காக அவரை தடுத்து வச்சாங்க? வாங்க நம்ம கேஸ் ஃபைல்ல இருக்கிற ஆதாரங்களை ஒவ்வொன்றா அலசுவோம். அவர்கிட்ட இருந்த பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், பணம்னு எல்லாமே அச்சு அசலா ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பெரிய சிக்கல், அதுல இருந்த நாட்டின் பெயர் தாரட். அப்படி ஒரு நாடே உலகத்துல கிடையாது. அவர் ஒன்னும் குழம்பி போகல. பதிலுக்கு ரொம்ப கோவமா இருந்தாரு. உலக மேப் எடுத்து பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவுல இருக்கிற அண்டோராவை கை காட்டி அதுதான் தன்னோட தாய் நாடான தாரட்னு ரொம்ப ஆக்ரோஷமா வாதம் பண்ணிருக்காரு. இப்ப நாம பாக்குற மாதிரி இல்ல, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில இருக்கிறது அண்டோராங்கிற சின்ன நாடு மட்டும்தான். இதுதாங்க இந்த கேஸோட முக்கியமான புள்ளி. ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருந்தா அவர் நம்ம உலகத்தை சேர்ந்தவரே கிடையாது. புவியியலே வேற மாதிரி இருக்கிற ஒரு உலகத்திலிருந்து வந்திருக்கணும். அவரோட ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, என் நாடு 1000 வருஷமா இருக்கு, இந்த அண்டோரானா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. இது ஒரு பயங்கரமான நடிப்பா இல்ல அவர் நிஜமாவே அதை நம்புனாரா? அன்னைக்கு நைட்டு நிலைமை இன்னும் விபரீதமாச்சு. ஒரு சாதாரண பாஸ்போர்ட் பிரச்சனையா ஆரம்பிச்சது நம்பவே முடியாத ஒரு சம்பவமா மாறிடுச்சு. செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருந்துச்சு. பால்கனி இல்லாத ரூமு, ஜன்னல் வெளியிருந்து பூட்டியிருக்கு. ஒரே ஒரு கதவு, அதுவும் வெளியே தாழ்பால் போட்டு 2 போலீஸ் வேற காவலுக்கு. அப்படி ஒரு ரூம்ல இருந்து காலையில பார்த்தா ஆளை காணோம். இது எப்படிங்க சாத்தியம்? அது மட்டும் இல்ல, அதை விட விசித்திரம் என்னன்னா, ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல வச்சிருந்த அவரோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கூடவே காணாம போயிருச்சு. இது வெறும் தப்பிச்சு போறது இல்ல, அவர் அங்க இருந்ததுக்கான எந்த தடையும் இல்லாம மொத்தமா அழிக்கப்பட்டது மாதிரி இருந்துச்சு. இந்த விசித்திரமான சம்பவத்துக்கு எந்த ஒரு லாஜிக்கல் விளக்கமும் கிடைக்காததால நாம கொஞ்சம் அசாதாரணமான தியரிகளை பத்தி தான் யோசிக்க வேண்டியிருக்கு. முதல் தியரி, அவர் ஒரு இணை பிரபஞ்சத்துல, அதாவது ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். இதோட அர்த்தம் என்னன்னா, அவர் பொய் சொல்லல, தெரியாம நம்ம உலகத்துக்குள்ள வழி மாறி வந்துட்டாரு. இந்த தியரி படி பார்த்தா அவரோட குழப்பத்துக்கும் அந்த ஒரிஜினல் மாதிரி இருந்த டாக்குமெண்ட்ஸுக்கும் ஒரு விளக்கம் கிடைக்குது. ஏன்னா அவரோட உலகத்துல தாரெட்ங்கிறது ஒரு உண்மையான நாடா இருந்திருக்கலாம், அங்க அண்டோரான் ஒரு நாடே இல்லாம இருந்திருக்கலாம். இன்னொரு சாத்தியக்கூறு என்னன்னா, இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை. எந்த ஒரு அபிஷியல் ரெக்கார்டும் இல்லாததால இது வெறும் சுவாரஸ்யத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நகர புராண கதையா இருக்கலாம். சரி, இப்போ ஆதாரங்களையும் தியரிகளையும் பார்த்தாச்சு. ஆனாலும் இந்த கேஸ் ஃபைல் இன்னும் க்ளோஸ் ஆகல. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கேஸ்ல இருக்கிற சான்றுகள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. ஒரு பக்கம் நேர்ல பார்த்த சாட்சிகள், உண்மையான டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு. இன்னொரு பக்கம் எந்த அரசாங்க பதிவும் இல்ல, அவர் மறைஞ்சு போனதும் இயற்பியல் விதிகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. இதுதான் இந்த கேஸை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. இப்ப இந்த கேஸ் ஃபைல் உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வெறும் கட்டுக்கதையா இல்ல நிஜமாவே வேற உலகத்துல இருந்து வந்த ஒருத்தரோட கதையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தியரி என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை உண்மையான பதில் நாம கற்பனை பண்றதை விட ரொம்பவே விசித்திரமானதா இருக்கலாம். இந்த மர்மமான பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.